மச்சான் டிசைன் ஓகேவா பாரு. டேய் இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கா, கொஞ்சம் கிராண்டாக பண்ணிக்கிறோம். அவன் கொடுக்குற காசுக்கு இதுவே அதிகம்டா. டேய் பண்ணி விட்றா பார்த்துலாம், நம்ம யாருன்றது தானே காமிக்க முடியும். காசுலாம் மச்சான் ஒன்றும் அட்வான்ஸே கொடுக்கலடா. டேய் மச்சி பண்ணி விட்றா பார்த்துலாம். சரிடா ஏதோ பண்ணித்தரேன். டேய் மச்சி இப்போ தானே ஞாபகம் வருது, இருந்ததா ஒர்க்குக்கு. ஆமாம் காயத்ரி வரேன்னு சொல்லியிருந்தா, உங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தா. என்ன சொல்கிற நீ? வேணாம் மச்சான். ஏய் ஏன்டா? வேணாண்டா. ஏய் ஏன் மச்சி? டேய் வேணாண்டா. டேய் நீ என்ன லூஸோட நீ இதானே இன்னும் அவளே நினச்சிட்டு இருக்க. அவள் கல்யாணம் ஆகி சந்தோஷமாக தான்டா இருக்கா. அவனை சொன்னாலாடா அவங்ககிட்ட நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. போடடி, உங்களை எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. காயத்ரி அவளோட பேரை கேட்டாலே எனக்கு மொத்தமாக பிளாங்க் ஆகிடும். காயத்ரி என் காலேஜில் கூட படித்தவங்க, நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் ஒரு கட்டத்தில் காயத்ரியை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டேன். காலேஜ் ஃபைனலில் தான் நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அந்த ஒரு செகண்ட் மொத்தமும் மாறிடுச்சு. டே மச்சான் நீ கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணி ஆகணுமாடா. மச்சான் இதுக்கு மேலே முடியாதுடா, கண்டிப்பாக நீ ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும்டா. டே எங்கள் அப்பா வர டைம்டா, அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டு போவாரா, வேணாடா. மச்சான் பார்த்துக்கலாம்டா. ஜிஜி வந்துட்டா. காயத்ரி சொல்லு பாலா. துர்க்க பேசாத, நான் சொல்லிடுறேன். ஒரு பொண்ணுகிட்ட போய் எப்படி பேசணும்லாம் தெரில, ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் காயத்ரி. உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் காயத்ரி. உங்கள் அப்பா அம்மாவோட நல்லா பார்த்துப்பேன். சார்ரா உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறாள்ல, அப்போ ஓகே சொல்லு. இங்கே பேசிகிட்டு இருக்கேன். யாருங்க நீங்கள்? அப்பா. அங்கிள். காயத்ரி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே, அவள் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வெளிக்காட்டிக்கவே மாட்டா, அவளுக்குள்ளேயே வச்சுப்பா. அன்னைக்கு அவங்க அப்பா மட்டும் வரலன்னா அவள் எனக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருப்பா. நான் அவளை பார்க்குறக்கும் பேசுகிறக்கும் நிறையா வாட்டி அவள் வீட்டுக்கு போனேன், ஆனால் அவங்க அப்பா விடவே இல்லை. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் அவள் எனக்கு இல்லைங்கிறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. குமார் சொன்னதுலேருந்து எனக்கு காயத்ரியை பார்க்கணும் போல இருக்கு. டேய் சொல்லு. நாளைக்கு அவளை வர சொல்கிறா. ஓகே வா காயத்ரி, உட்காரு. எப்படி இருக்க குமார்? நல்லா இருக்கா. நீ எப்படி இருக்க பாலா? ஏன் அவனுக்கு என்ன ஆச்சு? அவன் இன்னும் ஒன்று மறக்கல காயத்ரி. என்கிட்ட பேசுறதுக்கு பிடிக்கலையா பாலா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். நம்ம கடைசியாக மீட் பண்ணி 5 மாதம் ஆயிருக்கோம்ல, நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாமே இருந்திருக்கலாம். அதுக்குன்னு நான் சொல்கிறது எதுவுமே எங்கள் அப்பா புரிஞ்சிக்கல. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே எவ்வளவோ எங்கள் அப்பாவுக்கு புரிய வச்சேன். ஆனால் எங்கள் அப்பா கேட்ட கேள்வி, ஒருத்த உன்னை அவ்வளோ லவ் பண்ணாமையா உன்னை பார்க்குறக்கோ பேசுறதுக்கோ துடிக்கிறான்னு கேட்டார். எனக்கு உன்னை பிடிக்கும் பாலா, ஆனால் லவ் இன்டென்ஷனோடு பார்க்கல. சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்கிறத கேட்டு எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். அந்த லைஃப்பை சந்தோஷமாக எடுத்துக்கலாம் தான் நினச்சேன், ஆனால் என்னால் முடியல. நாங்கள் 2 பேரும் மியூச்சுவலாக டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம். இதில் உன்னோட தப்பு எதுவும் இல்லை, உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. இதெல்லாம் நம்ம நேரம். அப்போ நீ உன் ஹஸ்பண்டோட இல்லையா காயத்ரி? இல்லை பாலா, நான் டைவர்ஸ் வாங்கிட்டேன். பிடிக்காத ஒரு லைஃப்பை வாழ எனக்கு துள்ளி கூட விருப்பம் இல்லை. இன்னொன்று ஒரு லைஃப்பை நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்குது. என்னால் தானே காயத்ரி உன் லைஃப் இப்படி ஆயிடுச்சு. என்னோட சந்தோஷத்துக்காக உன் லைஃப் நான் கெடுத்துட்டேன். ஏன் பாலா தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிற? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் காயத்ரி. இருந்தாலும் உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே. ஆல்ரெடி ஒன்று ஒரு டைம் மிஸ் பண்ணிட்டேன் காயத்ரி. இந்த டைம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?